You know what? I can live without oxygen. Not really. But you know something? I can't live without headphones. I have lots and lots of headphones. For example, Mustang, Jetball. He doesn't do the sound, does he? That's Batman. So where all I use the headphones? தூங்கும்போது, சும்மா இருக்கும்போது, தண்ணி அடிக்கும்போது, இந்த தண்ணியை சொன்னேன். டெய்ஸிக்கு சாப்பாடு வைக்கிறம்போது, ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போடும்போது, தண்ணி அட்டிக்கு விளாடும்போது, படி ஏறும்போது, பழு வைக்கும்போது, படி இறங்கும்போது, பிரேக் 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 பிரேக். பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலன்ற மாதிரி இப்படி மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த ஹெட்ஃபோன்ஸுக்கு என்னாச்சு தெரியுமா? வேலை வெட்டிக்கு போகாத வெட்டிப்பையிலே உபயோகமாக விளக்கண்ண மாதிரி இல்லாமல் ஏதாவது செய்யடான்னு எங்கள் அப்பா சொன்ன ஒரு பேச்சை கேட்டு நானும் விறக வெட்டுறதுக்கு காட்டுக்குள்ளே வந்தேன். அந்த சமயத்தில் தான் அந்த துர்ச்சம்பவம் நடந்துச்சு. ஐயோ காலு காலு. எங்கள் அப்பா பேச்சை கேட்டு வேர்த்து விறுவிறுத்து காட்டுக்குள்ளே நான் விறகு வெட்ட கொஞ்சம் கொஞ்சமாக என் பேக்கெட்லேருந்து நழுவி விழுந்துச்சு என் ஏர்பாட்ஸ். பொத்தி பொத்தி வளர்த்த இந்த ஹெட்ஃபோன்ஸ் திடீர்னு காணாமல் போனதை நினச்சி என் மனசுக்குள்ள ஒரு பெரிய சோக அலையே நிரம்பிச்சு. நானும் கொஞ்ச நாள் தேடினேன். 2 நாள் ஃபாஸ்டிங்லாம் இருந்து ப்ரேயர்லாம் பண்ணேன். கிடைக்கலையே. 24 மணி நேரமும் எல்லா நேரத்துலையும் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஹெட்ஃபோன்ஸ் இல்லாத சோகத்தில் என்ன பண்ணனே தெரில. சரி யாராச்சும் படித்த ஒருத்தவங்க கிட்ட கேட்போமேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஐடியா கேட்டேன். தேடுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்கிட்டயே கதை சொல்கிறான். என்கிட்ட என் ஹெட்ஃபோன்ஸ் காணாமல் போன கொஞ்ச நாள்லையே ரொம்ப விரக்தியான போயின்னா காணாமல் போன ஹெட்ஃபோன்ஸுக்கு பதிலாக அதே மாதிரி வேற ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வாங்கிட்டேன். நல்லா இருக்குல்ல? புது ஹெட்ஃபோன்ஸ் வாங்கினேன்னா என்ன தான் இது புதுசாக பழைய ஹெட்ஃபோன்ஸை விட சூப்பராக இருந்தாலும் இந்த ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி வரல. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க மறுபடியும் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, நீ போய் அந்த இடத்துலையே தேடி கண்டுபிடி அப்படின்னு சொல்லி. நானும் சரின்னு சொல்லிட்டு என்கிட்ட வேலை பார்க்குறவங்களெல்லாம் வச்சு தேடினேன். என்ன கிடச்சிச்சு? பழைய ஹெட்ஃபோன் கிடச்சிருச்சு. நல்லா உடஞ்சி அழுக்காகி மலையில் நனைஞ்சு ரொம்ப மோசமான நிலைமையில் கிடச்சிச்சு. சைரன். ஸோ அங்கே இங்கேன்னு கஷ்டப்பட்டு இந்த ஹெட்ஃபோன்ஸுடைய வாரண்டி முடியறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி கம்பெனிக்காரன் கூட சண்டை போட்டு இந்த ஹெட்ஃபோன்ஸை சரி பண்ணிட்டேன். இப்போ இது சூப்பராக வேலை செய்யுது. இவ்வளோ கஷ்டப்பட்டு கதை சொல்கிறேனே, கருத்து வேணாம், கருத்து கம்மி. நான் இந்த ஹெட்ஃபோன்ஸை தொலைச்சிட்டு புது ஹெட்ஃபோன்ஸை வாங்கினேன் தெரியுமா? அப்போ எனக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடு மேய்க்கிற ஒருத்தர் 100 ஆட்டில் 1 ஆடு காணாமல் போயிடுச்சான். அப்போ அந்த ஒரு ஆட்டை காட்டிலையும் மேட்டிலையும் மலையிலையும் புயல்லையும் மாட்டிக்கிட்டு இருந்த அந்த ஒரு ஆட்டை காப்பாற்றுறதுக்காக 99 ஆட்டையும் தனியாக விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிச்சி தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்தான். ஸோ இந்த ஸ்டோரி ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளும் நிறையா இடங்களில் ரொம்ப சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அது ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது, நம்ம ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம ஒர்க் பிளேஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல இடங்களில் நம்ம மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு சத்தழிச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ அப்படி பல விஷயங்களில் மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நான் இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன். நீங்கள் இழந்து போனதும் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக அதே இது டபுளாக உங்களுக்கு கிடைக்கும். பிகாஸ் God doesn't replace people. He searches for the lost and restores them. Get restored quickly. Bye.